ஹாய். பிரைன் ஸ்பைனல் கார்டு நர்வ் அடிபட்டா என்ன ஆகும்? இங்க அடிபடுது இல்லை இன்ஜுரி ஆகுதுன்னா இந்த இன்ஜுரி வேற ஒரு பாடி பார்ட்ல இருக்க வாலண்டரி மசில் மூவ்மெண்ட்டை லாஸ் பண்ணி விட்டுடும். இது பேர் தான் பேரலைசிஸ். இதை பற்றி நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போகிறோம். வெல்கம் டு நார்மல் சீரிஸ் எபிசோட் நம்பர் 1. இந்த எபிசோட்ல நம்ம பேரலைசிஸ் அல்லது பக்கவாதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிட்டு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்ஜுரி ஆகிறதுனால வேற ஒரு பாடி பார்ட்ல மசில் மூவ்மெண்ட் லாஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மோனோப்ளீஜியா, ஒரே ஒரு லிம்ப் மட்டும், ஒரு கையோ இல்லை ஒரு காலோ வந்து அஃபெக்ட் ஆயிடும். அடுத்தது ஹெமிப்ளீஜியா, இது மெயினாக ஸ்ட்ரோக்கால வருது. ஒரு சைடு ஆஃப் த பாடி, இது ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடே வந்து வீக்னஸ் ஆகிடும். அடுத்தது பேரப்ளீஜியானா ரெண்டு கால் மட்டும், லோவர் லெம்ஸ் மட்டும் ஃபுல்லாகவே வந்து அன்ஃபங்க்ஷனலாக மாறிடும். இது மெயினாக வந்து பார்த்தோம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ்க்கு தான் நடக்கும். கடைசியாக குவாட்ரப்ளீஜியா, இது வந்து நெக் இன்ஜுரி ஆகும்போது நடக்கும். ஸோ ரெண்டு கை ரெண்டு கால் 4 லிம்ஸுமே வந்துட்டு வீக்னஸ் ஆகிடும். ஸோ மோனோ அப்படின்னா ஒரே ஒரு லிம்பு, ஹெமினா சைட் ஆஃப் த பாடி, பேரா அப்படின்னா ரெண்டு லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், லோவர் லிம்ப் மட்டும், குவாட்ரப்ளீஜியானா ரெண்டு கை ரெண்டு கால் 4 லிம்புமே வந்து வீக்னஸ் ஆகி பேரலைஸ் ஆகி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ பேரலைசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர் பண்ணி எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மோர் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி நர்சிங். Bye.